வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா அசைன்மெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப லென்த்தியான டாபிக்ஸ்னால நான் வந்து 2 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அசைன்மெண்ட்ஸ்னா என்ன, அதுக்கு அடுத்தது வந்து கண்டினியூஸ் அசைன்மெண்ட் சொல்லிட்டு ஒரு பார்ட்டை பார்க்க போறோம். அசைன்மெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா டைப்ஸ் மெயினாக ரெண்டு டைப்னு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து நெட் டேட்டா டைப், இன்னொன்று வந்து வேரியபிள் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, அதுக்கான வேல்யூஸ் அசைன் பண்ணுறதா என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா டைப் ரிலேட்டட் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கு. ஒன்று வந்து கண்டினியூஸ் அசைன்மெண்ட், இன்னொன்று வந்து ப்ரொசீஜரல் அசைன்மெண்ட், இன்னொன்று வந்து ப்ரொசீஜரல் கண்டினியூஸ் அசைன்மெண்ட். நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து கண்டினியூஸ் அசைன்மெண்ட் அண்ட் ப்ரொசீஜரல் அசைன்மெண்ட். கண்டினியூஸ் அசைன்மெண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, நெட் டேட்டா டைப்புக்கு நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்றதா கண்டினியூஸ் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரொசீஜரல் அசைன்மெண்ட் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ் டேட்டா டைப்புக்கு வந்து வேல்யூ அசைன் பண்றது பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரல் அசைன்மெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஷார்ட்கட்டா நம்ம மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி இப்போ கண்டினியூஸ் அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். C ஈக்குவல் டு A + B அப்படின்னு சொல்றோம். அதாவது ஏவும் பியும் அடிஷன் பண்ணி அதை சிக்கு நம்ம வந்து வேல்யூ பாஸ் பண்றோம். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சி தான் வந்து நம்ம அசைன் பண்ற வேல்யூ, A + B பண்ணி ஆட் பண்ணி அதை அசைன் பண்ற வேல்யூ. ஸோ சி தான் வந்து கண்டிப்பா வந்து நெட் டேட்டா டைப்பா இருக்கணும். இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா கண்டினியூஸ் அசைன்மெண்ட். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய இன்புட்ல ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா, ஏ இல்லைன்னா பி ஏதாவது ஒன்று சேஞ்சஸ் ஆனாலும் இல்லை போத் சேஞ்சஸ் ஆனாலும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய சி வந்து என்ன ஆகும், அப்டேட் ஆகும். இதுதாங்க கண்டினியூஸ் அசைன்மெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா எங்க வந்து இந்த கண்டினியூஸ் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கரண்ட் இன்புட்ஸை வச்சு நம்ம ஒரு சர்க்கியூட்டா இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அந்த மாதிரி இடத்துல வந்து கண்டினியூஸ் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. கரண்ட் இன்புட்ஸ்னா நம்ம எந்த மாதிரி சர்க்கியூட்ல யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, காம்பினேஷன் சர்க்கியூட்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து சீக்வன்சர் சர்க்கியூட்ல எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, கரண்ட் இன்புட்ஸும் ப்ரீவியஸ் இன்புட்ஸும் அந்த 2 இன்புட்ஸும் யூஸ் பண்ணி சர்க்கியூட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சீக்வென்ஷியல் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. இங்க வந்து கரண்ட் இன்புட்ஸை மட்டும் நீங்க வச்சு பண்றீங்க அப்படின்னம்னா அதை வந்து காம்பினேஷன் சர்க்கியூட்ல மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ கண்டினியூஸ் அசைன்மெண்ட் மெயினா எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காம்பினேஷனல் சர்க்கியூட்ல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து எந்த ஒரு சீக்வென்ஷியல் ப்ராசஸும் தேவைப்படுது. அதாவது 1 by 1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்கணும், தென் செகண்ட் ஸ்டெப், தென் தேர்ட் ஸ்டெப் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டும் கிடையாது. எப்பயெல்லாம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுதோ அப்பயெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆல்வேஸ் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இதுக்கு ஸ்டேட் பிஹேவியரும் தேவைப்படாது. மோஸ்ட்லி காம்பினேஷனல் சர்க்கியூட்ல வந்து ஸ்டேட் பிஹேவியர் கிடையாது, சீக்வென்ஷியல் சர்க்கியூட்ல தான் இருக்கும். ஸோ கண்டினியூஸ் அசைன்மெண்ட் அப்படின்னாவே நம்ம காம்பினேஷனல் சர்க்கியூட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சீக்வென்ஷியல் சர்க்கியூட்டுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். தென் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ரூல்ஸ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது எக்ஸாம்பிள்ல C ஈக்குவல் டு A + Bன்னு பார்த்தோமா, அந்த Cன்றதான் வந்து இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடா. ஸோ அது வந்து எப்பயுமே நெட் டேட்டா டைப் தான் இருக்கணும். அது வந்து வெக்டாராவும் இருக்கலாம், ஸ்கேலாராவும் இருக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கலாம் பார்த்தோன்னா நெட்ஸா இருக்கலாம், வேரியபிள்ஸா இருக்கலாம், இல்லை கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கலாம், இல்லை ஃபங்க்ஷன் காஸ்ட் கூட இருக்கலாம். அது வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மோஸ்ட்லி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டிப்பா நெட் டேட்டா டைப்பா தான் இருக்கணும். இதே வந்து 2-3 வேரியபிள் அங்கே அசைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது கன்காட்டினேட் கூட நம்ம பண்ணலாம். இதுதாங்க இதோட ரூல்ஸ். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ அன்கேட் எடுத்துக்கலாம். அன்கேட்டுக்கு வந்து நான் வந்து 2 இன்புட்ஸ் ஒரு அவுட்புட் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அன்கேட் நார்மலாக எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் மல்டிப்ளர் ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதாவது 0வையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0, 0 1ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான், 1 0 மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான், 1 1 மல்டிப்ளை பண்ணா மட்டும் தான் நமக்கு 1. ஸோ அந்த ரூல்ல தான் வந்து அன்கேட் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. அதோடைய ட்ரூத் டேபிள் இது. நான் வந்து A Bன்னு சொல்லி 2 இன்புட் எடுத்திருக்கேன், ஒரு அவுட்புட் Yன்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ 0 0னா 0, 0 1னா 0 தான், 1 0னாலும் 0 தான், 1 1னா மட்டும்தான் 1. அதோடைய லாஜிக்கல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், A and B. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சிம்பிளா ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். மாடியூல் என் மாடியூல் சொல்லி நம்ம நம்மளுடைய டிசைன் பண்ணோம்னா மாடியூல் என் மாடியூல் கொடுக்கணும். தென் மாடியூலோட நேம் கொடுத்துருக்கேன். ஸ்பேஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் வந்து டேட்டா டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நமக்கு எத்தனை இன்புட்னு பார்த்தோம்னா 2 இன்புட். ஸோ இன்புட் A, Bன்னு கொடுத்துருக்கேன். எத்தனை அவுட்புட் பார்த்தா ஒரு அவுட்புட் Yன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட டிஃபால்ட் டேட்டா டைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயர் தான். ஏன்னா வந்து
கன்டினியூஸ் அசைன்மெண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டிப்பா வந்து நமக்கு என்னவா இருக்கும்? ஒயர் தான் வேணும். ஸோ அதனால வந்து நான் வந்து இங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணல ஒய்க்கு. நம்ம இன்புட்டும் டிரைவ் தான் பண்றோம். ஸோ அது வந்து நமக்கு ரெட்ஜா இருக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. ரெட்ஜ்ன்றது மோஸ்ட்லி ஸ்டோரேஜ் பர்ப்பஸ்க்காக தான் இது வந்து நம்ம ரெட்ஜ் நமக்கு தேவைப்படும். ஸோ இது ஒயரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ அண்ட் பி அத வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒய்க்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். அசைன்றது பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் அசைன்மென்ட்டோட கீவேர்டு. ஸோ அசைன் ஒய் ஈக்குவல் டு ஏ அண்ட் பின்னு எழுதியிருக்கேன். அவ்வளோதாங்க. சிம்பிள் ப்ரோகிராம். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா கேட்ஸ்க்குமே நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கண்டினியூஸ் அசைன்மெண்ட் வச்சுக்கிட்டு ஆல்ரெடி நம்ம பேசிக் சின்டாக்ஸ் டேட்டா டைப்ஸ் போர்ட் டிக்ளரேஷன் இப்போ வந்து கண்டினியூஸ் அசைன்மெண்ட் பார்த்துருக்கோம். இதை வச்சு ரிமைனிங் கேட்ஸ் அப்புறம் மக்ஸ் இந்த மாதிரி காம்பினேஷன் சர்க்யூட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணலாங்க. அப்கமிங் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் என்ன இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாங்க. தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.